மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் குருமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது 3 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணிலே காலிஃப்ளவர் எல்லாம் இருக்கட்டும். அப்போ தான் புழு எதுவும் இருந்தால் போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 1 பிரிஞ்சலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 லவங்கம், அப்புறம் 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல பச்சை வாசனை போய் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்ல பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அப்போ தான் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்ப்பேன். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப சாஃப்டாக வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா மசாலா பொருளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வதக்கும் போது மிதமான தீயிலே வச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பாதி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே நம்ம கொதிக்க விட்டுறலாம். குருமா கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ஸோ மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். சேர்த்துருக்க மசாலா வாசனை எல்லாம் போய் நல்லா குருமா கொதித்து திக்காக வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மலர்ஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.